அன்புள்ள தங்கத் தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறது. வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். நம்முடைய யூடியூப் சேனல் தாரக மந்திரம் வாழ்க்கை வாழ்வதற்கே, அதுவும் சிரித்து கொண்டே வாழ வேண்டும், எந்தையும் நகைச்சுவை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தத்துவம். உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று கொடுக்க போகிறேன். ஒரு பெரிய எக்ஸிபிஷன் நடக்குது. எக்ஸிபிஷன் பூராவே சயின்டிஃபிக் மெட்டீரியல்ஸ், ரோபோஸ், அந்த மாதிரி. ஒரு இடத்துல ஒரு கார் இருக்கு. அந்த காரை டிரைவ் பண்ணுறதுக்கு டிரைவர் வெளியே இருக்காரு. காரை மட்டும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அது முன்னால் போகுது, பின்னால் போகுது, திரும்பி வருது. ஒன்று. இன்னொரு இடத்துல ஒரு பம்ப் வச்சுருக்காங்க. ரிமோட்டில் பம்ப் அமுத்தினோன்னா பம்ப் ஆட்டோமேட்டிக்காக பம்ப் ஆகி வாட்டர் மேலே போய் ரொம்பிடுது. ரொம்பணுன்னா தொட்டி ரொம்பணுன்னா மறுபடியும் அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுது. இந்த மாதிரி நிறைய ஸ்டால் வச்சுருக்காங்க. நம்ம நண்பர் ஒருத்தர் அந்த ஸ்டாலை பார்த்துட்டே போகிறார். அவர் எப்படின்னு சொன்னால், நண்பர் எப்படின்னு சொன்னால், கொஞ்சம் சீரியஸ் டைப்பான மனுஷன். எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொசுக்குன்னு அவர் கோவம் வரும், ஆனால் அதே நேரத்தில் மறந்து போயிடும். அது மாதிரி ஒரு குவாலிட்டி. அவர் அப்படியே போகும்போது 3வது ஸ்டாலில் ஒரு ஆள் ஒரு கேமரா வச்சுட்டு நிற்கிறான். வேறு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அங்கே இல்லை. அவர் போனோன்னா என்னப்பா இதுன்னு கேட்குறாரு. சார், இது ஒரு சயின்டிஃபிக் கேமரா சார் அப்படிங்கிறான். என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை சார், இந்த கேமரா இருக்குது பார்த்தீங்களா, கீழே ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனை இப்படி அமுத்தினோன்னே ஸ்டாண்டு தானே கீழே வரும். அப்படியே 3ஆக பிரியும், நின்றுக்கும். உங்களுக்கு எந்த ஹைட் வேணுன்னா நீங்கள் அமுத்துனீங்கன்னா அது வரைக்கும் போகும், நின்றுக்கும். 5 அடி உயரம் வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ரைட்டு, இது ஒன்றும் பெரிய மெக்கானிசம் இல்லையே அப்படின்னு சொன்னார். இல்லை சார், இதில் ஒரு பெரிய மெக்கானிசம் இருக்குது. என்னென்னா, இது டோட்டலாக வாய்ஸில் கண்ட்ரோல் ஆகுது. பாருங்கள், இப்போ ஸ்டார்ட் அப்படின்னு சொல்கிறேன், உடனே இந்த கேமரா ஸ்டார்ட் ஆகிடும். ஜூம் அப்படின்னு சொல்கிறேன், ஜூம் ஆகும். லெஃப்ட்டுன்னு சொல்கிறேன், அப்படி லெஃப்டில் அப்படி திரும்பும். ரைட்டுன்னு சொல்கிறேன், ரைட்டில் திரும்பும். ஃபோக்கஸ்ன்னு சொல்கிறேன், அப்படி நைட்டாக ஃபோக்கஸ் ஆகி மேலே ஒரு பச்சை லைட் எரியும். அப்போ ஃபோக்கஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்போ ஷூட் அப்படின்னு சொன்னால் ஷூட் ஆகிடும். டே பிரமாதமாக இருக்கே அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம் சார், இதை கண்டுபிடிச்சதை அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் இருக்க ஒரு சயின்டிஸ்ட்டு. அதை நம்மலாம் டெவலப் பண்ணியிருக்கோம் சார். நம்ம டெவலப் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய அட்வான்டேஜ் சார். ஆனால் இது கொஞ்சம் டெக்னிக்கலாக யூஸ் பண்ணணும். என்ன சொன்னாலும் செய்யும் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொன்னாலும் செய்யும், இந்த கருவி என்ன சொன்னாலும் செய்யும் அப்படிங்கிறான். அவர் கொஞ்ச நேரம் யோசிக்கிறார். என்ன சார் யோசனைன்னு கேட்குறான். எங்கள் வீட்டில் ஒன்று இருக்குது, அது என்ன சொன்னாலும் ஆப்போசிட்டாகவே செய்யும். நான் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாகவே செய்யும். அந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் ஒரு கருவி, ஒன்று வச்சுருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்படியா, ஓ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்போ ஒரு வேலை செய்யுங்க சார், அந்த கருவியை மாற்றிட்டா என்னன்னு சொல்கிறேன். அப்படி இல்லை, ரொம்ப மாற்ற முடியாது, என்னோடய லைஃப்பில் ரொம்ப அட்டாச்சு அந்த கருவி அப்படிங்கிறாரு. அப்புறம் அவன் மறுபடியும் யோசிக்கிற, ஏதாவது வழி செஞ்சு அந்த கருவி எடுத்துகிட்டு இந்த கருவி கொண்டு வச்சுருங்கன்னு. இல்லை, நோ, இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படிங்கிறாரு. ஏன் சார் அப்படின்னா, அதுக்கு அவர் சொல்கிறாரு, அந்த கருவியோட நான் 26 வருஷம் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன், அது எப்படி சுலபத்தில் அந்த கருவியை மாற்ற முடியும்னு கேட்டு அவனுக்கு ஒரு ஷாக் கொடுத்துட்றாரு. அவன் ஷாக் ஆகி நின்றான். என்னென்னத்தையோ கண்டுபிடிக்கிறாங்க, நம்ம சொல்கிற பேச்சை கேட்குற ஆளுகளை கண்டுபிடிக்கலன்னு சொல்லி அவன் நினச்சி அவனுக்கு மயக்கம் வந்துருச்சு. இதுதான் சார் வாழ்க்கை. இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவீங்க, கண்டிப்பாக லைக்ஸ் கொடுப்பீங்க, கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கொடுப்பீங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.